ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ். நம்ம எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில இடத்துல நம்மளால் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்ட முடியாது. பயம், வெக்கம் அப்படின்றது இதை தடுத்துட்டு நம்மளை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பர்சனாக காட்டாது. இந்த மாதிரி விஷயங்களை ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படின்ற விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்து போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறவங்க நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, நம்ம பண்ணுற விஷயங்கள், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பொறுத்து அவங்க நம்ம மேலே ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்கிற விஷயங்களையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பர்சனாகவும் ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாகவும் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் அவங்க உணரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டணும். ஸோ இது எப்படி காட்டுறது அப்படின்ற விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் பேரி டேவன்போர்ட் அப்படின்ற ஒரு புக் ரைட்டர் ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் எ லைஃப் சென்டென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கேன் பி லேர்ன்ட், ப்ராக்டிஸ்டு அண்ட் மாஸ்டர்டு ஜஸ்ட் லைக் எனி அதர் ஸ்கில். ஒன்ஸ் யூ மாஸ்டர்ட் இட், எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேரி டேவன்போர்ட் அப்படின்ற ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மீனிங்னா, நம்ம வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம கற்றுக்கலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். அதை நம்ம பெருசாக நம்மளுக்கு சூட்டபிள் மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே கிரேட்டாக மாறிடும் அப்படின்ற விஷயம் தான் இந்த ஆத்தர் இந்த இடத்துல இந்த கோட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான இந்த விஷயத்துலலாம் உள்நோக்கி இருக்கிற இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத ஒரு 10 ஸ்டெப் மூலமாக நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் ஸ்டெப் என்னென்னா, நேராக நில்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னா எப்பவுமே கான்ஃபிடென்ட் அப்படின்றது நேராக நிற்கிறதுல கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் நேராக நின்று பேசுனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் ஒரு தைரியமான ஆளாகவும் அவங்களுக்கு தெரிவிங்க. ஸோ எப்பவுமே நேராக நின்று பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது முயற்சி பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுடைய கேஷுவாலிட்டியை அங்கே காட்டாதீங்க. நீங்கள் ஒரு சின்சியரான ஆள், அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நேராக நின்று பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக அங்கே தெரிவிங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தலையை நேராக வச்சுக்கிட்டு பேசுங்க. தலையை நேராக வச்சு பேசுறதுனால தான் நம்ம நிறைய விஷயங்களை அங்கே உணர முடியும். எல்லாரும் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நேராக நின்று பேசும்போது அவங்க நம்மளை ஒரு தைரியமான ஆளாகவும் ஒரு பெரிய ஆளாகவும் ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாகவும் அவங்க உணர்வாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக தலையை நேராக வச்சு பேச பாருங்கள். மூணாவது விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு பயம், ஒரு நர்வஸ்னஸ் அப்படின்றது வந்தால் நம்மளுடைய கைகள் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பேக்கெட்குள்ளே போயிடும், நம்ம பேண்ட் பேக்கெட்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பேண்ட் பேக்கெட்குள்ளே கை வச்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னா நீங்கள் பயப்படுறதா தான் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி ஆனால் பயப்படுறவங்க தான் பேண்ட் பேக்கெட்டில் கை விட்டு பேசுவாங்க. இது ஜென்ரல் சைக்காலஜி. ஸோ எப்போவுமே பேண்ட் பேக்கெட்டில் கை வச்சு பேசாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் இனிமேல் அந்த கை வைக்கும் போது தம்பு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு பேசுங்க. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபுல்லாக உள்ள வைக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உள்ள வைக்கிறது இன்னும் தவிக்கிறது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். ஸோ நாலாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய கைகளை அசைச்சிக்கிட்டே உங்களுடைய உள்ளங்கை தெரிகிற மாதிரி அசைச்சிக்கிட்டே நீங்கள் பேசுங்க, சைகை பண்ணிக்கிட்டே பேசுங்க. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை அசைச்சிக்கிட்டே சைகை பண்ணிக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் எல்லாம் தெரிஞ்ச பர்சனாகவும் அந்த இடத்துல நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்ச பர்சனாகவும் உங்களை நினச்சிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் சொல்கிற பேச்சை நல்லா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க பார்ப்பாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கை சைகை பண்ணுங்கள், நல்லா உள்ளங்கை தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். அதிகமாகவும் பண்ணாதீங்க. அதிகமாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஓவர் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் உங்களுடைய நம்பிக்கை எல்லா விஷயமே அந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ மீடியமாக எங்கெங்கே கையை யூஸ் பண்ணி அந்த சைகைகள் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பர்சனாகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் அந்த இடத்துல தெரிவிங்க. அஞ்சாவது விஷயமா, எங்கேயுமே அதிகமாக அசையாதீங்க. அதிகமாக அசைகிறீங்கன்னா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி பயப்படுறவங்க அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விரலையோ ஏதாவது கையையோ இல்லை ஏதாவது பொருளையோ அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அசைவுகளை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் தைரியமான ஆளாக காட்டணும் அப்படின்னா அசைவுகளை கம்மி பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இருக்குதான்னு தெரியணும் அப்படின்னா நீங்களாக பார்த்து தான் ஒரு கான்சியஸ்னஸோட உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக தெரிய முடியும்.
ஆறாவது விஷயமா கண்ணில் கண்ணு வச்சு பாருங்கள். இந்த கண்ணில் கண்ணு வச்சு பார்க்கறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இந்த விஷயத்தை எல்லாருமே பண்ண முடியாது, இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இன்னொருத்தர் கண்ணில் பார்த்து பேசணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். இந்த தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் கண்ணில் பார்த்து பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ணில் கண்ணு வச்சு பார்க்குறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனையும் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணத்தையும் உருவாக்கும். ஸோ எப்போவுமே கண்ணில் கண்ணு வச்சு பார்க்கறது பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரியே நீங்கள் பேசி பழகி பாருங்கள். அதிகமாகவும் அவங்கள கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் முறைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஏழாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய கால்களை ரொம்ப கிட்ட வச்சு பேசாதீங்க. உங்களுடைய கால்கள் உங்களுடைய கைகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு பேசுங்க. உங்களுடைய கைகள் எவ்வளோ தூரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கால்களை சாய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி நின்று பேசுங்க. இது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் போஸை கொடுக்கும். உங்களை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு உருவாக்கும். ஸோ எப்பவுமே கைகளுக்கு நேராக இருக்கிற மாதிரி நின்று பேசுங்க. இது ஒரு நல்ல போஸாக இருக்கும். எட்டாவது விஷயம் என்னென்னா, சிரிங்க. நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சிரிப்பாங்க. அந்த மாதிரி சிரிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷனும் உருவாகும். இந்த கனெக்ஷனால் நீங்கள் சொல்கிறது நல்லா கேட்டு எல்லாமே உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் அவங்க நினைப்பாங்க, உங்களை ஏற்றுப்பாங்க. ஸோ எப்போவுமே எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்க பாருங்கள். அதிகமாகவும் சிரிக்காதீங்க. அதிகமாக சிரிச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எங்கே சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், இந்த பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணி சிரிங்க. 9வது விஷயம் என்னென்னா, உறுதியாக கை குலுக்குங்க. கை குலுக்குறது ஹேண்ட் ஷேக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹேண்ட் ஷேக்கால் நீங்கள் அவங்கள மேலே ஒரு என்ன அபிப்பிராயத்தோடு பேசுகிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ரொம்ப மெதுவாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. அதுவே நீங்கள் ரொம்ப அழுத்தினீங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு உறுதியான ஒரு மிதமான ஹேண்ட் ஷேக்கை கொடுங்க. இது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கும். 10வது விஷயம் என்னென்னா, அடிகளை பெரிதாக வைங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடிகள் குறைஞ்சிடும். கிட்ட வச்சு நடப்பீங்க, வேகமாக நடப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கான்சியஸ்னஸோட உங்களுடைய அடிகளை கொஞ்சம் தூரமாக வச்சு நல்லா பெருசாக வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க பாருங்கள். இது நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக காட்டும். இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக நல்ல வெற்றிகளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அதோட நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு நாளில் அடைய முடியறதில்லை. இதெல்லாம் ப்ராக்டிஸில் வர்றது தான். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னா ஒன்றுன்னா ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு நல்லா சூட் ஆனால் அதுக்கப்புறமா 2வது ஹேபிட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு நடிப்பு மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய எல்லா விஷயங்களும் கெட்டு போகும். ஸோ ஒரு ஹேபிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல இடத்துக்கு போவீங்க. ஸோ இது இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்ட விஷயம். இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற நல்ல வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.